என்ன என் நந்தினி ஏன் கோவமா இருக்கா? ஏன் பேசாம இருக்க? டயர்டா இருக்கா? கோவமா இருக்கேன். கோவமா? எதுக்கு இப்ப என் நந்தினிக்கு கோவம்? இப்ப பாரு, ஏன் அத்தான் சார் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா எதுவும் பேசாம அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. நம்ம வராட்டி அவங்களே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகையை எடுத்திருப்பாங்க. இடையில என்ன கூட்டிட்டு போய் கலாட்டா பண்ணி கடைசியில என்ன ஆச்சு பாத்தீங்களா? என்ன ஆச்சு? உலகம் இடிஞ்சு விழுந்துச்சா? போங்க, எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் தான். அம்மா பாவம் இல்லையா? அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு பாத்தீங்கல்ல. அதுக்கு பேரு கோவம் இல்ல நந்தினி, ஈகோ. உனக்கு தான் கோவத்துக்கும் ஈகோக்கும் டிஃபரன்ஸ் தெரியல. என்ன பேர் வச்சா என்ன? நம்ம பாட்டுக்கு சுரேகா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நகையை செலக்ட் பண்ணோம். ஹரிதா அம்மா செலக்ட் பண்ண நெக்லஸ் பொருத்தமா இருக்காதோன்னு தோணுச்சு. ஆனா அது அவங்க முடிவு பண்ணட்டும். நீங்க எதுக்கு சார் 2 நெக்லஸோட டிசைனையும் எடுத்து சுரேகா அம்மாவுக்கு அனுப்பி வச்சீங்க? அத பார்த்தா சுரேகா என்ன நினைப்பா? எதை செலக்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சுதானே அனுப்புன. நீங்க பேசாம இருக்கவே மாட்டீங்களா? சுரேகா அம்மா நான் செலக்ட் பண்ணதுதான் நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னதுமே அவங்க 3 பேர் முகமும் எப்படி வாடி போச்சு. அதெல்லாம் வாடி போகல நந்தினி, அவமானத்துல நல்லா செவந்து போச்சு. அப்படியே அவங்க மூக்கெல்லாம் உடைஞ்சு போச்சு பாத்தியா? என்னமோ ஒண்ணு, எதுக்கு அவங்கள போய் வம்பிழுக்கணும்? பாவம் சார் அவங்க. ஐயோ, இருந்தாலும் உனக்கு ஓவர் இறக்கம் நந்தினி. உன்னை இவ்வளவு பாடுபடுத்திருக்காங்க, இன்னும் நீ அவங்களுக்கு பாவம் பார்த்துட்டு இருக்க. அத்தா சார், ஏதோ அவங்க மனசுக்கு என்ன பிடிக்கல, அதான் என்னென்னமோ பண்றாங்க. அதுக்காக அவங்களை இவ்ளோ கஷ்டப்பட வைக்கணுமா? கல்யாண நகை எடுக்கிறோங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அவங்க கல்யாண நகை எடுக்கணும்னு வந்திருக்காங்க நந்தினி. உன்னை அவாய்ட் பண்ணிட்டோன்னு நினைச்சு சந்தோஷமா வந்தாங்க. சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு. இனிமே நான் உங்க கூட பேசவே மாட்டேன். அப்படியா? நிஜமா பேச மாட்டியா? பேச மாட்டேன். ஆனா நான் பேசுவேன் நந்தினி. இப்போ ஒருத்தங்க நம்ம மேல அன்பு வச்சாங்கன்னு வை, அதே மாதிரி 1000 மடங்கு அன்பை நாம திருப்பி செலுத்தணும். அதே மாதிரி நம்மள ஒருத்தங்க வெறுத்தாங்கன்னு வச்சுக்கோயேன், பதிலுக்கு நம்ம அன்பதான் செலுத்தணும். என்னமோ பேச மாட்டேன்னு சொன்ன, மறந்துட்டேன். ஆனா நம்மள வெறுக்கிறாங்கிறதுக்காக நம்மளும் வெறுக்கணுமா என்ன? நந்தினி, யார் சொன்னா வெறுக்கணும்னு? ஒருத்தர் நம்மள வெறுத்தா பதிலுக்கு நாம அவங்கள வெறுக்கலாம் வேண்டாம், நல்லா வெறுப்பேத்தணும். தட்ஸ் ஆல். என்ன தட்ஸ் ஆல்? குறும்பு பண்ணாம வண்டி எடுங்க. ஓகே, சரிங்க மேடம். அப்படியே கோவத்தை பாரு. வண்டி எடுங்க அத்தா சார். அட எடுக்கறேன். பெல்ட் போடட்டும். பெல்ட் போடலனா போலீஸ் பிடிப்பாங்க, பரவாயில்லையா? எடுங்க எடுங்க. எடுக்கவா? என்ன கோவம்? நந்தினி, மனுஷங்களை நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. அவங்களோட நோக்கம் சரி கிடையாது நந்தினி. நீ அன்பு வைக்கிற அளவுக்கெல்லாம் அவங்கெல்லாம் வர்த்தே இல்ல நந்தினி. அவங்க உன்னையும் என்னையும் வெறுப்பேத்தல, வெறுக்கிறாங்க மொத்தமா. உலகத்திலேயே மோசமான எமோஷன் என்ன தெரியுமா? வெறுப்பு. வெறுப்பு தான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமானது. நீங்க மட்டும் அம்மாவை வெறுக்கலையா? சொல்லுங்க. அது வெறுப்பு இல்ல நந்தினி, கோவம். அடி மனசுல ஒரு துரோகம் உறைஞ்சு போயிருக்கு. ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி ஒரு துக்கம் அது கிடந்துகிட்டே இருக்கு. அது காலத்துக்கும் ஆறவே ஆறாத ஒரு காயம், காலத்துக்கும் மறக்கவே முடியாத ஒரு ரத்த வடு. நான் யாருக்குமே எந்த துரோகமும் செஞ்சதில்லை நந்தினி. எனக்கு இந்த உலகத்துல எல்லாரையுமே பிடிக்கும். ஆனா எனக்கு பிடிச்ச ஒன்னே ஒன்ன அவங்க சிதைச்சிட்டாங்க நந்தினி. அந்த வலியை என்னால மறக்க முடியுமா சொல்லு? இப்பவும் சொல்றேன் நந்தினி, நான் அவங்கள வெறுக்கல, என்னோட கோவத்தை தணிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அவங்க யாருக்குமே மனுஷங்களோட அருமையே தெரியல நந்தினி. அன்புன்றது பணத்தை விட ஒசந்ததுன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல.